கீலாய்டு அப்படின்னா என்ன? கீலாய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான தழும்பு. ஆனால் இது ஜெனட்டிக்லி டிட்டர்மைண்டாக இருக்கும். உங்களுடைய தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில் ஹைப்பர்ட்ராஃபினால வரக்கூடிய கண்டிஷன். இது யாருக்கு காமனாக வரும்னா ஏஷியன்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன்ஸ்க்கு ரொம்ப காமனாக இது வந்து நம்ம பார்க்குறோம். இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தானாகவே வரலாம். எந்தெந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டர்னம், அதாவது செஸ்ட் ஏரியா, ஆர்ம், பின்னாடி முதுகுல வரலாம். இதை தவிர்த்து ஃபாலோயிங் இன்ஜுரி, எதனால ட்ராமானாலேயோ இல்லை சர்ஜரிக்கு அப்புறம் நோஸ் பியர்ஸ் பண்றீங்க, பாடி பியர்ஸ் பண்றீங்க, இல்ல ஆக்னே இருக்கு அது கிள்றீங்க, அதுக்கப்புறமாவும் இந்த கீலாய்ட்ஸ் வரலாம். இந்த கீலாய்ட் சில சமயம் அரிப்பு கொடுக்கும், சில சமயம் மிகுந்த வலி கொடுக்கும், சம்டைம்ஸ் பஸ் டிஸ்சார்ஜும் இருக்கும். இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதா முக்கியமான விஷயம். ஸோ கீலாய்டல் டெண்டன்சி இருக்கிறவங்க எந்த ஒரு பியர்சிங் இன்ஜுரி இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். உடனே ஸ்கார் கிரீம் ஸ்டார்ட் பண்ணணும். ஹோம் ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா சிலிகான் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கார் ஜெல்ஸ் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ்டு தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம இன்ட்ராலேஷனலாக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனும் ஃப்ராக்ஷனல் CO2 லேசரும் பயன்படுத்துவோம். ப்ரிவென்ட் பண்றதா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பிகாஸ் கீலாய்டு வந்து கொஞ்சம் ரெக்கரண்ட் டெண்டன்சி உள்ள கண்டிஷன். ஸோ ட்ராமா இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண பாருங்க. தேங்க்யூ.